ஆமென் ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த புதிய நாளிலும் இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் முதல் நிமிடங்களிலும் நான் தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிறவர்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒருவேளை ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென். நல்ல கரங்களை தட்டி இந்த புதிய மாதத்திற்காய் தேவனுக்கு நம்ம நன்றி சொல்வோம். ஆமென் ஆமென். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்குதா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவருடைய கிருபை புதிதா இருக்குதா? ஆமென். அந்த புதிய கிருபையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென். இன்னும் ஒரு விஷயம், நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அவர் கொடுத்த நல்ல சுகத்திற்காய் பலத்திற்காய் நன்றி சொல்லுவோம். சமாதானத்துக்காய் நன்றி சொல்லுவோம். கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுவோம். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மாதத்தின் வாக்குத்தத்தம் வாசிக்க கேட்போம். யோபுவின் புத்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனம். யோபு 9:10 வாசிக்க கேட்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நல்ல கரங்களை தட்டி செய்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் செய்கிறார். அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அவர் செய்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. செய்து முடித்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. இனிமேல் தான் இந்த மாதத்துல தான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணல. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாரு. ஆமென். இப்போ நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அல்லேலூயா அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஐயோ என்னால இதை ஒன்றும் செய்யவே முடியாதுன்னு நினைக்கிறதெல்லாம் ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆமென் அல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்கள் ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. இந்த மாதம் உங்களுக்கு செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த 7வது மாதத்துல தேவன் பெரிய காரியங்களை நீங்க நினைச்சு கூட பார்க்காத, எதிர்பார்க்காத, ஜெபிக்காத, கிடைக்கும்னே நினைக்காத காரியங்களை தேவன் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்முடைய நினைவுகளில நம்முடைய ஜெபங்களில இருக்கிறதெல்லாம் நம்மை போல சாதாரணமானது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவருடைய நினைவுகளில அவருடைய செயல்கள் எல்லாம் அசாதாரணமானவைகள். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில சராசரியாய் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள், தேவைகள் நம்மை சோர்வுக்குள்ளாக்குது. ரொம்ப அப்படியே சோர்ந்து போறோம், அப்படியே உடைந்து போகிறோம், அப்படியே அழறோம். சின்ன சின்ன பிரச்சனை நம்ம நினைச்சாலே அதை சரி பண்ணிடலாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்ம நினைச்சாலே சரி பண்ணிடலாம். ஆனா விடாப்பிடியாய் அழுவோம் அதை நினைச்சு. அதற்காக தேவன் நம்மை படைக்கவில்லை. அல்லேலூயா அல்லேலூயா. வேதாகமத்திலிருந்து சில பகுதிகளை மாத்திரம் நம்ம தியானிக்கலாம். யோபு சொல்லும்போது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். என்னால் ஆராய்ச்சி எல்லாம் செய்ய முடியல, ஆனா அவர் செய்ய போறார். அல்லேலூயா. என்னால கவுண்ட் பண்ண முடியாத பெரிய அற்புதங்களை அவர் செய்ய போகிறார். ஆமென். அதை பேசினான் யோபு. அல்லேலூயா. முதல்ல நீங்க உங்களுக்கு தேவன் செய்ய போகிறதை பேசணும். ஆமென். நீங்க பேசணும். அல்லேலூயா. அவர் எனக்கு செய்ய போகிறார் இந்த மாதம். ஆமென். நானே ஆராய்ந்து முடியாத, என்னால அதை யோசிக்க முடியாத, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை தேவன் எனக்கு செய்ய போகிறார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு செய்ய போறார். அல்லேலூயா. எனக்கு நிச்சயம் இந்த மாசம் செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. எண்ணி முடியாது. நம்மளால என்ன செய்ய முடியாதா? கவுண்ட் பண்ணவே முடியாது. எண்ணி முடியாத அதிசயங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அதிசயம்னாலே அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். ஆமென் அல்லேலூயா. வேதாகமத்துல நமக்கு தெரிந்த அதிசயங்களை எல்லாம் பார்க்கும்போது மோசே செங்கடலை கடந்தது மிகப்பெரிய அதிசயம். ஆமென். அற்புதம், அதிசயம். ஆமென். எங்கேயுமே அப்படி ஒரு கடல் பிளந்து வழி உண்டாகவில்லை. அல்லேலூயா. ஆனா மோசேக்கு அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்தார். ஆமென். என்னெல்லாம் அங்க செய்தார்னு பார்த்தா, செங்கடலை 2ஆய் பிளந்தார்.
அதிலே அவர்களுக்கு வழியை உண்டாக்கினார். மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களை பாதுகாத்தார். அவர்களை பின்தொடர்ந்து வந்த சத்துருவை முற்றிலும் அழித்து போட்டார். அவர்களை புதிய ஆசீர்வாதமான ஒரு கானானுக்குள் வழி நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லையா? ஆண்டவர் சொல்றார், ஆமென், நமக்கு செய்ய போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு பெரிய அற்புதம், அதிசயம். இப்படி நடந்ததே இல்லை, இப்படி பார்த்ததே இல்லை. மோசேக்கு தேவன் செய்தது, மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அற்புதத்தை காட்டிலும் பெரிய அற்புதத்தை இந்த மாதம் உங்களுக்கு செய்ய போறார். நல்ல கரங்களை தட்டி நல்ல விசுவாசத்தோடு ஆபிரகாமுக்கு தேவன் அற்புதம் செய்தார். அவருடைய சரீரம் செத்து போச்சு, அவருடைய மனைவியுடைய கர்ப்பம் செத்து போச்சு, பிள்ளை பிறக்கவே வழியே இல்லை. ஆனா பிள்ளை செல்வத்தை கொடுத்தார். ஆமென். சந்ததியை பலுகவும் பெருகவும் செய்தார். அவரால் செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு தெரியும், வேதாகமத்துல பல 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 அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் செய்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு தேவன் சொல்லுகிறார், உனக்கு நீயே நினைக்காத, இதுவரைக்கும் சம்பவிக்காத, ஒரு அலையிலேயே சொல்லுங்க, அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் இப்படி பூமியில நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்ற அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்க விசுவாசிங்க, பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். அதை விசுவாசிக்க நமக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. நம்புகிறதற்கு நம்மால நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் எனக்கு செய்ய போகிறார், ஆண்டவர் எனக்கு செய்ய போகிறார். யோபு அதை நம்பினான். யோபு என்ன செய்தான்? அதனாலதான் பேசினான். அவர் செய்ய போறாரு, அவரே செய்ய போகிறார். இப்போ பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, பழைய ஏற்பாட்டுல நம்மை செய்ய சொன்னது வேதம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க தான் செய்யணும், புறப்பட்டு போங்கள், இது வழியா நடந்து போங்க, இப்படி நமக்கு சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டுல செய்து முடிக்கப்பட்டது. ஆமென். இங்க இந்த பக்கம் பார்த்தா டூ, ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நீ செய்தால், இப்படி நடந்தால், இப்படி இருந்தால் இதையெல்லாம் பெற்றுக்கொள்வ. இங்க டன், செய்து முடிக்கப்பட்டாயிற்று. இயேசு எனக்காக பல அற்புதங்களை செய்து அவர் செய்துட்டாரு, எனக்காக தான் செய்திருக்காரு. இந்த மாதம் அதை என் வாழ்க்கையில நான் சுதந்திரிப்பேன்னு விசுவாசிக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில அவன் இருந்த சூழ்நிலை, ஒருவேளை இன்றைக்கு உங்க சூழ்நிலை மிக கடினமான சூழ்நிலையா இருக்கலாம். யோபுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலை, எதுவுமே இல்லை அவனுக்கு, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அவன்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் இழந்த நிலை. வியாதியின் அவனுடைய சரீரத்தில் இருந்தது, அவனை சுற்றி இருந்த பிள்ளை செல்வங்கள் இல்லை, அவன்கிட்ட இருந்த ஆஸ்திகள் இல்லை, அவனுடைய நிலைமை ரொம்ப பரிதபிக்கப்பட்ட நிலைமையா இருந்தது. அவனுக்கு விரோதமாய் மனைவி பேசினால், அவருக்கு விரோதமாய் அவனுடைய சுற்றி இந்த நண்பர்களாம் குற்றம் சாட்டி கொண்டே இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் யோபு சொன்னா, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். நீ வேணா பாரு, அவர் செய்துட்டு இருக்கிறாரு என் லைஃப்ல. இன்னைக்கு பேசுங்க தேவச்சனமே. செய்கிறார்னு சொன்னா அழகா செய்தார் தேவன். ஆமென். மிக அருமையாய் செய்தார். எப்படி செய்தார்னா, யோபுக்கு கொஞ்சம் மாற்றம் வேண்டியதா இருந்தது. யோபு பேசுகிறதுல, அவனுடைய ஜெபத்துல, அவனுடைய சிந்தையில சில மாற்றங்கள் வேண்டியதா இருந்தது. தேவன் அவனை அப்படி மாற்றி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதியோடு இருந்த யோபு, குறைவோடு இருந்த யோபு, எல்லாவற்றையும் இழந்த யோபு தேவனை நல்லவர்னு கண்டான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, அவர் தீமை செய்ய மாட்டார்னு பேசினா பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில கூட பழைய ஏற்பாட்டுல அநேக அற்புதங்கள், ஆபிரகாமுக்கு அற்புதம் செய்தார். ஈசாக்கை கொண்டு அந்த சந்ததியை பலுகவும் பெருகவும் செய்வேன்னு சொன்னாரு. ஈசாக்கை பலியாய் கொடுக்க சொன்னார். ஈசாக்கை ஆபிரகாம் தைரியமாய் கூட்டு கொண்டு போனான். எதுக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியும் அவர் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. ஆமென். ஈசாக்கு செத்து போயிட்டா, ஒருவேளை நான் பலியா
கொடுத்துட்டா கூட தேவன் அவனை எழுப்பி அந்த சந்ததியை பலுகவும் பெருகவும் செய்வார் என்கிற விசுவாசிக்கிற நிலையில இருந்த ஆபிரகாமுக்கு தேவன் அற்புதம் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இப்போ இந்த நாளில தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். உன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறாராம். எப்படி செய்ய போகிறார்? இயேசு இந்த பூமியில இருந்த போது நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்து நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் இருக்கிற கிறிஸ்துவர்கள் அல்ல, கிறிஸ்துவனுடைய கிருபையை பெற்ற மன்னிக்கப்பட்ட சந்ததி. ஒரு அலையிலேயே சொல்றீங்களா? நல்லா ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நமக்கு தேவன் என்ன செய்ய போகிறார்? நீங்க பார்த்தீங்கன்னா செங்கடலில வழியை உண்டாக்கி அந்த வழியாய் நடந்த காலம் பழைய ஏற்பாட்டு காலம். ஆமா, செங்கடலில ஒரு வழியை உண்டாக்கி அந்த வழியா போங்க அப்படின்னு சொன்னது பழைய ஏற்பாட்டு காலம். மத்திய எழுதின சுவிசேஷத்துல நீங்க வாசிக்கும் போது 14:25 வாசிக்க கேட்போம். 14:25 வாசிக்க கேட்போம். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து தண்ணீரின் மேல நடந்தார். கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. தண்ணீர்ல வழியை உண்டாக்கி நடத்துகிறது அல்ல அற்புதம், தண்ணீரின் மேல நடக்க செய்கிறது அற்புதம். நல்ல கரங்களை தட்டி. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? இந்த பிரச்சனை எப்போ மாறும்? எப்ப நமக்கு ஒரு வழி உண்டாகும்? பிரச்சனையை பார்த்து தேவனை பார்க்க மறக்கிறது. அங்கே இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தண்ணீர் செங்கடல் 2ஆய் பிளந்தபடினாலே நடந்தாங்க. இங்க தண்ணீர் இருந்தது. இயேசு இருந்தபோது கடல், அந்த தண்ணீர், அந்த கொந்தளிப்பு, அந்த எதிர்காற்று எல்லாமே இருந்தது. இயேசு அதன் நடுவுல தண்ணீரின் மீது நடந்தார். பேதுருவை நடக்க வைத்தார். நல்ல கையை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ, இது மாறினாதானே, இந்த சூழ்நிலை மாறினாதானே, செங்கடல் பிளந்தாதானே அற்புதம்னு நினைக்கிறோம். அவசியமில்லை. அந்த பிரச்சனையை தாண்டுகிற பலத்தை கொடுக்கிறவர் தேவன். ஆமென். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன். மதில எதுக்கு ஆண்டவரே? மதிலை எடுங்கன்னு ஜெபிக்கிற சராசரி நபராய் நம்ம இருக்க கூடாது. அல்லேலூயா. மதிலை தாண்டுகிற உன்னத அனுபவம். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பிரச்சனைகள் இருக்கட்டும் தேவஜனமே, பிரச்சனைகளிலே நம்மை ஜெயிக்க வைக்கிற தேவன் நம்மோடு தான் இருக்கிறார். ஆமென். பிரச்சனைகளை மேற்கொள்ள செய்கிற தேவன் நம்மோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா. நான் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. தேவாதி தேவனாகிய கர்த்தர் நம்மையே அற்புதங்களாய் மாற்றுகிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. அங்கே மிக சாதாரணமாய் நடந்தான் பேதுரு. காரணம் என்ன? தேவன் நமக்கு இந்த இடத்துல காற்றை நிறுத்தினால், நம்ம ஜெபம் பண்றோம்ல, இந்த 7ஆவது மாதத்திலேயாவது இந்த பிரச்சனையை மாற்றுங்க ஆண்டவரே. பிரச்சனைய ரொம்ப அற்பமா பாருங்க. ஆமென். இயேசுவை அற்புதமாய் பாருங்க. அல்லேலூயா. பிரச்சனையை மிக அற்பமாய் பாருங்க. நமக்கு பிரச்சனையை கொடுக்கிற மனிதன் யார்? நமக்கு பிரச்சனையை கொடுக்கிற சத்ரு யார்? நம்மை எதிர்க்கிற ஒருவேளை பிசாசின் தன்மைகள் எதுவா வேணா இருக்கட்டுமே, என்னோடு இருக்கிறவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். ஆமென். அல்லேலூயா. பிரச்சனையை போக்கஸ் பண்றதுனால சீஷர்கள் நினைச்சாங்க இந்த காற்று மாறும், இந்த கடல் மாறும். அவர் கற்றுக் கொடுத்தார். என்ன தெரியுமா? கடல் மேல நடக்க முடியும்னு கற்றுக் கொடுத்தார். ஆமென். இந்த மாதத்துல சூழ்நிலைகளின் மேலே உங்களை உயர்த்துவார் தேவன். அல்லேலூயா. அது உங்களை தொட முடியாது, உங்களை மேற்கொள்ள முடியாது, அது அப்படியே தான் இருக்கும். அதன் மேல ஒரு ஜெயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதன் மேல ஒரு வெற்றி. அல்லேலூயா. அதன் மேல ஒரு ஆசீர்வாதம். தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவரை போல நம்மை மாற்றுகிறவர். அல்லேலூயா. அவரை போல, அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அவரை நம்புகிறேன் என்று சொல்லுகிறவன், அவர் நடந்த வழியில
தானும் நடக்க வேண்டுமா வேதம் சொல்லுது. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் நம்மை அற்புதங்களை செய்கிறவராய் மாற்றினார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல வனாந்தரத்துல இருந்த ஜனங்களை அங்கே பாம்பு கடிச்சிச்சு, பாதி பேர் செத்து போயிட்டான். பாம்பு கடிச்சது, பாதி பேர் செத்து போயிட்டான். இங்க தேவ பிள்ளையாகிய பவுலை பாம்பு கடிச்சது, பாம்பு தான் செத்துச்சு, பவுல் உயிரோடு தான் இருந்தான். நல்லா கையை தட்டி, நல்லா கையை தட்டி. சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. எதுக்கு பயம் நமக்கு? அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் நமக்கு. இதை ஒருவேளை நம்மால இதை புரிந்து கொள்ள முடியாது. தேவ ஜனமே, நமக்கு விரோதமாய், நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், நம்முடைய சமாதானத்துக்கு விரோதமாய், சந்தோஷத்துக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், ஒருவேளை உங்களுடைய பிசினஸ்க்கு விரோதமாய், உங்களுடைய வேலைக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், வாழ்க்கைக்கு விரோதமாய் ஒருவனாலும் ஒன்றையும் செய்யவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்று சொன்னால் தேவன் என்ன அப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்காருன்னு விசுவாசிக்கணும். ஆமென். என்னை அப்படி தேவன் படைத்து வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் அவர் சிலுவையை சுமந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வேதம் சொல்லுகிறது, வாசிக்கும்போது எபிரேயர் 2:4 வாசிக்க கேட்போம். எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் இவ்விதமான பலத்த செய்கைகளினாலும் நம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும், தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரத்தினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. நல்ல கையை தட்டி. ரட்சிப்பு அற்புதம். அடையாளங்கள் அற்புதங்கள் யாரை கொண்டு நடக்கும்? என்னைய உங்களை கொண்டுதான் நடக்கும். ஆமா. நம்ம ஏதோ ஒரு மூணாவது ஆள் மாதிரி ஏதோ வெளியே நின்னுட்டு என்னுடைய வீடு, என்னுடைய தகப்பன், அவருடையதெல்லாம் என்னுடையது, ஏதோ பக்கத்து வீட்டுல போய் கடன் வாங்குற மாதிரி எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, 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 ஆண்டவர். அதுக்கு அழைச்சார் ஆண்டவர். நீ பிள்ளை, நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை. நீ பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை. நீயே ஒரு அற்புதம், நீயே ஒரு அதிசயம். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அபிஷேகத்தை ஊற்றி ரட்சித்த தேவன் நம்முடைய தேவன். ஆமென். ரட்சித்த தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நம்மை ரட்சித்தவர். நம்ம என்னெல்லாம் செய்ய முடியும் தெரியுமா? இயேசு தண்ணி மேல நடக்க வச்சார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தண்ணியில வழியை உண்டாக்கணும்னு ஜெபிக்கிற நபராய் இருக்காதீங்க, தண்ணி மேல நடக்கிற நபராய் மாற்ற போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்தோட அல்லேலூயா சொல்லுங்க. செத்து போன லாசருவை சாகிறதுக்கு முன்னாடி பார்த்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அவங்க வீட்டுல தான் சாப்பிட்டாங்க, அவங்க கூட தான் இருந்தாங்க. லாசருவை பார்க்க வைத்தார். எல்லாரையும் போல லாசருவை பார்த்தாங்க. மரித்து போன லாசருவையும் பார்க்க வச்சார். ஆமா. செத்து போயிட்டான் லாசரு, செத்து போயிட்டான் லாசரு. கல்லறைக்குள்ள இருந்த லாசரு எல்லாம் சொன்னாங்க, 4 நாள் ஆயிடுச்சு. நம்ம மனுஷிக எண்ணங்கள் மாறுவதாக இந்த மாதம் 4 நாள் ஆயிடுச்சு. ஆண்டவரே, ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ரொம்ப வயசாயிடுச்சு ஆண்டவரே, எப்ப கல்யாணம் நடக்கும்? எப்ப நாளும் நடக்கும், அற்புதமா நடக்கும். அல்லேலூயா. வயது ஆண்டவருக்கு பெருசு இல்ல, வாழ்க்கை உயர்த்துகிறதே தேவ சித்தம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எப்படி குழந்தை பிறக்கும்? செய்வார் தேவன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. லாசருவை பார்த்தாங்க. லாசர் உள்ள இருக்கிறான். இவங்க எல்லாம் நினைச்சாங்க இவர் லேட்டா வந்துட்டாரு. நம்ம கூட நினைக்கிறோம் இயேசு ரொம்ப லேட்டா பண்றாரு, ஏன் போன வருஷமே பண்ணிருக்கலாம், இன்னும் டிலே பண்ணிக்கொண்டே இருக்க. தாமதம் உன்னுடைய ஆசீர்வாதம், மறந்துடவே கூடாது. ஆமென். அவர் தாமதிக்கிறார்னு நினைக்கிறோம், அவர் டிலே பண்றாருன்னு நினைக்கிறோம். சரியான நேரத்துல உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க வந்தபோது இவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க? ஐயோ, சரீரத்தை வெளியே இருக்கும் போது இவர் பார்த்திருக்கலாம், செத்து போன போது வந்திருக்கலாம், இப்ப போய் வந்திருக்கிறாரு. எல்லாருடைய இருதயத்தை மறிந்தவர். நீங்க எப்படி இருக்கிறீங்க தேவஜனமே? உலகம் எப்படி இருக்கோ அப்படியேவா? கல்லறைக்கு முன்பாய் நின்று இயேசு
உள்ள இருந்தவனை உயிரோட வெளியே கொண்டு வந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் அது. அல்லேலூயா. இவர்களால் அதை யோசிக்கவே முடியல. ஒரு மனிதன் நம்மோடு இருந்தான், ஒரு வாலிபன் நம்மோடு இருந்தான், செத்து போயிட்டான், அடக்கம் பண்ணிட்டாங்க, 4 நாள் ஆயிடுச்சு, வெளியே வந்துட்டான். திரும்ப எல்லாரும் சேர்ந்து அவனோடு உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. ஒரு அலையிலே சொல்றீங்களா? உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் இந்த மாசம். ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இன்னொரு அலையிலேயே சொல்லுங்க. அதனாலதான் அவர் உயிரோடு எழுப்பினது மாத்திரமல்ல, சீஷர்கள் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார்கள். நல்லா கையை தட்டி, நல்லா கையை தட்டி. சராசரி அற்புதத்தை இயேசு நினைச்சாருல, இயேசு சொல்றாருல, அப்பத்துக்காக ஒரு கூட்டம் பின்னாடியே வருது. அப்பத்தை மாற்றுகிறதா இயேசுடைய வேலை? வேதம் சொல்லுகிறது கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர்ல நீங்க வாசிக்கும் போது 5:17 வாசிக்க கேட்போம். 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா சூழ்நிலையை மாற்றுங்க ஆண்டவரே, என் தேவையை சந்திங்க ஆண்டவரே, ஆண்டவரே ஒருவரும் என்னை எதிர்க்க கூடாது ஆண்டவரே, ஒருவரும் எனக்கு விரோதமா எழும்ப கூடாது ஆண்டவரே ஜெபிக்கவே மாட்டான். ஆமா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. புது சிருஷ்டினா என்ன? புதிய சிருஷ்டினா என்ன? பழைய மனிதன் சும்மாவே கவலைப்படுவான், சும்மாவே பயப்படுவான், சும்மாவே அழுவான், எதற்கெடுத்தாலும் ஐயோ எனக்கு தேவன் இதை செய்யலன்னு பேசுவான், தாமதமாகிறதுன்னு சொல்லுவான், மறந்துட்டார்னு பேசுவான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையன எல்லாம் போச்சு. ஒரு அலையிலே சொல்லுங்க. எனக்குள்ளா இருந்த தேவஜனமே இன்னைக்கு அறிக்கை பண்ணுங்க, உங்களுக்குள்ளா இருந்த பாவங்களை மாற்றினவர், பயத்தை மாற்றினவர், உடைய சுபாவங்களை மாற்றினவர், மன்னிப்பை அருளினவர், பரிசுத்தமாக்கினவர், உயர்த்தினவர், கிருபையை ஊற்றினவர். எது அற்புதம் தெரியுமா? நம்ம சொல்றோம்ல, ஐயோ இதெல்லாம் மாத்தவே முடியாது, இதெல்லாம் மாத்தவே முடியாதுன்னு நம்ம நினைச்ச எத்தனையோ பேரை தேவன் மாற்றிட்டாரே. சவுலா இருந்தவனை பவுலாய் மாற்றினார் தேவன். ஆமென். அப்படியே சபையை துன்புறுத்தினவன், இயேசுன்னு சொன்னாலே அடித்தவனை இயேசுதான் தேவன் சொல்ல வைத்தது அற்புதம். அல்லேலூயா. ரட்சிக்கப்படலையா? உங்க குடும்பத்துல என்ன மனம் திரும்பாத ஆட்கள் இருக்காங்களா? நீங்க எந்த அற்புதத்தை எதிர்பார்க்கிறீங்க தேவஜனமே? எது உங்களுக்கு வேணும்? உங்க வாழ்க்கையில பணம் வேணுமா? ஆண்டவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுருவை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பேதுருவை தண்ணீரின் மீது நடக்க வைத்தார், பேதுருவை தபித்தாளை உயிரோடு எழுப்ப வைத்தார். அப்படியே எழுப்பிட்டு அவன் அப்படியே, பணம்னாலே ஒண்ணுமே தெரியாது பேதுருக்கு. பாவம் பேதுரு, அவன் பணத்தையே பார்த்ததில்ல. அந்த மீன் வாயில இருந்த வெள்ளி பணத்தை தவிர பேதுரு ஒண்ணுமே பார்க்கல நினைக்கிறீங்களா? அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். சொல்லுங்க எல்லாரும், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். நம்ம ஆசீர்வாதமா இருக்கும்படி, ஐஸ்வர்யவான்களா இருக்கும்படி தரித்திரரானவர். அங்கே பேதுரு ஊழிய பாதையில அப்படியே வந்து உட்கார்ந்த போது, ஆதி அப்போஸ்தல நாட்களில எல்லாரும் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் வித்தானா. ஒரு அலையிலே சொல்லுங்க. எல்லாரும் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நல்லா சந்தோஷமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க. எது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம்? எது எண்ணி முடியாத அதிசயம்? எல்லாரும் தங்கள் தங்கள் சொத்துக்களை வித்து கொண்டு வந்து பேதுருவின் காலில் வச்சாங்களா? நல்ல கையை தட்டி. எங்க இருக்கிறது ஆசீர்வாதம்? தேவாதி தேவனாகிய கிறிஸ்து பேதுரு பார்க்காத பணம், பேதுரு பார்க்காத சொத்துக்களை சீஷர்களை பார்க்க வைத்தார். பண ஆசையை எடுத்தார், பணத்தை கொடுத்தார். ஒரு அலையிலே சொல்லுங்க. நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. இன்னும் நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. அவர் பெரியவர், அவரால் முடியாது ஒண்ணுமே இல்லை. மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினார்கள். பணத்தை கொண்டு வந்து அப்படியே கொள்ளை கொள்ளை எல்லாருமா. ஆதி அப்போஸ்தல நாட்களில ஒருவரும் தங்களுக்கு என்று தங்களுடைய வீட்டையோ சொத்தையோ பொருளையோ பணத்தையோ வைத்துக் கொள்ளவில்லையா? எல்லாத்தையும் கொண்டு பொதுவா வச்சுட்டாங்க. யாருக்கு தெரியுமா அதுல ரைட்ஸ்? பேதுரு தான் லீடர். பேதுரு, எடுத்து வைடா பணத்தை, இதுக்கு தான் இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டோம். சிந்தை மாறணும்.
ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையனெல்லாம் ஒழிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயிற்று. அல்லேலூயா. நான் நினைச்சா, பேதுரு நினைச்சா அவனுக்கு கோடிகளை கொடுக்க ஆட்கள் இருந்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் அற்புதம், அதுதான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். நம்ம நினைக்கிறது போல, ஆண்டவரே செங்கடலை கொஞ்சம் பிளங்க, ஆண்டவரே வழி கொஞ்சம் விடுங்க, ஆண்டவரே நியாயப்பிரமாண காலத்துக்குள்ள ஏன் போறீங்க? கிருபையின் காலத்துல கிருபையை பெற்றவர்களாய், ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் வாழ பழகுங்க, விசுவாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பெரிய தேவன் நம்ம ஆராதிக்கிற தேவன்! எப்படி மாற்றினார் அவனை, அற்புதங்களை செய்கிறவனாய் மாற்றினார். அல்லேலூயா. அங்க இருந்த சீஷர்கள் எல்லாம் என்ன பெரிய படிப்பாளிங்களா? அவர்களெல்லாம் ரொம்ப அப்படியே ஸ்காலர்ஸா? அவர்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. மீன் பிடிக்கிறவனும் டாக்ஸ் கலெக்டரும் அங்கேயும் இங்கேயுமா இருந்தவர்கள், நம்மை போலவே மிக சாதாரணமாய் இருந்தவர்களை இந்த உலகத்தை கலக்கினவர்களாய் மாற்றினது அற்புதம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவாதி தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை, ஐயோ இந்த வீடு மாறாது, மாறும் தேவ ஜனமே, ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென் சொல்றீங்களா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் அதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார், எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாத்தையும் கொடுத்து, எங்கேயாவது ஒரு இடத்துல குறைவு இருந்தால், வியாதி வந்த போது ஏசு போனா அந்த இடத்துல வியாதி நிக்க முடியாது. ஆமென், ஆமென். இப்ப நமக்கு என்ன வேணும்? பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார், அவருடைய தழும்புகளாலே சுகமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிசாசு வந்தபோது பிசாசின் தலையை நசுக்கினாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நசுக்கிறதுனா என்ன தெரியுமா? பூச்சி தான் நசுக்குவாங்க. ஆமா, பூச்செல்லாம் தான் நசுக்குவாங்க. ஆண்டவராகி தேவன் ரோமர் கடைசி அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது, சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆமா சொல்லுங்க. ஆமா அப்படின்னா என்ன? ஆல்ரெடி மண்ட காலியான ஆள் அவன். ஆமேன்னு சொல்றீங்களா? எத்தனை பேர் தெரியுமோ தெரியல. இது ஆல்ரெடி அவனுடைய தலை நசுக்கப்பட்ட தலை. அப்ப வெறும் அந்த நசுக்கப்பட்ட தலையாய் இருக்கிறதுனால அந்த சரீரத்துக்கு, அந்த முண்டத்துக்கு ஒரு பவர் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. என்னமோ பெரிய பவர் மாதிரி. எதை போக்கஸ் பண்றீங்க? ஜெய கிறிஸ்துவிற்குள்ளாக இருக்கிற அந்த ஜெயத்தை விசுவாசிக்க முடியல. அடிக்கப்பட்டவனை, நசுக்கப்பட்டவனை, தோற்று போனவனை பார்த்து பிசாசு தான் இதெல்லாம் செய்யறான்னு அவனை மகிமைப்படுத்துறது, தேவன் செய்யலன்னு தேவனை மட்டுப்படுத்துறது. என் வேதம் சொல்லுங்க, முதல்ல நீங்க நம்புங்க, நமக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்துட்டார். ஆமென். ஆராய்ந்து பார்க்கவே முடியல. என்னுடைய வாழ்க்கையில நான் யோசிச்சு பார்க்கிறேன், எதையாவது ஒண்ணு நினைச்சா, ட்ரை பண்ணலாம் இல்லை, நினைச்சா அடுத்த நிமிஷமே நடக்கும்படி கிருபை பாராட்டினார் தேவன். இது மனுஷனால கூடாது. ஆமென். இது மனுஷனால நடக்கவே முடியாது. தேவாதி தேவனாகிய கிறிஸ்துவின் பிள்ளைகள் நம்மன்றதுக்கு மிகப்பெரிய அடையாளம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே யோபு அவனுடைய வாழ்க்கையில அதை நம்பினான். முதல்ல நீங்க நம்புங்க. சூழ்நிலைகளை பேசினாங்க சுத்தி இருந்தவங்க, நீங்களும் அதையே பேசாதீங்க. ஒருவேளை உங்க குடும்பம் பேசுதா, இப்படியே தான் இருக்க போறியா, உனக்கு வாழ்க்கையே கிடையாதா, இப்படியே தான் இருக்க போறியா, ஒரு நல்ல வேலைக்கு போக மாட்டியா, இப்படியே தான் இருக்க போறியா, இப்படியே தான் இருக்க போறியா, இப்படியே தான் வாழ போறீங்களா, இப்படியே தான் உங்க குடும்பம் இருக்குமா, இப்படியே தான் நீங்க இருப்பீங்களா அப்படின்னு பேசுறவங்க கண்கள் காண எப்படி இருக்க போறோம் பாருங்கன்னு பேசுங்க. ஆமா, நீங்க பாப்பீங்கன்னு சொல்லுங்க. ஆமா, அல்லேலூயா. யோபு நம்பினான். யோபு பேசுறான், என்னால ஒன்றும் செய்ய முடியாது, என்னால ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவராகி தேவன் எதையாவது செய்யணும்னு டிசைட் பண்ணிட்டா அதை எப்படி செய்யறாரா? ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும்போது 43வது அதிகாரத்துல 4வது வசனம் 5வது வசனத்தை வாசி கேட்போம். 3-4 வாசிங்க. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால், என்னுடைய பார்வைக்கு. இப்போ தேவன் நம்மளை எல்லாம் பார்க்கிறாராம். எப்படி பார்க்கிறாராம் தெரியுமா? அருமையா பார்க்கிறாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
நீ என் பார்வைக்கு அருமையானபடினாலே கனம் பெற்றாய். கனம் பெற்றாய். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நம்மளுக்கே அது நம்பிக்கை இல்லை. தேவனுடைய பார்வையில நான் விலையேற பெற்ற நபர். தேவன் என்னை பார்க்கிற விதம், முதல்ல அதை நீங்க நம்புங்க. நம்ம எல்லாம் விலையேற பெற்றவர்கள், கனத்துக்குரியவர்கள். நம்மளை கனவீனப்படுத்திக்கிறது, நம்மளை அப்படியே ஒண்ணுமே இல்லாம உலகத்து மனுஷன் மாதிரியே பேசுறது. என் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய பார்வைக்கு நீ அருமையானபடினாலே கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்றாரு. அப்போ பகை ஒண்ணும் இல்லை. ஆண்டவருக்கு நமக்கு என்ன இல்லை? பகை இருந்தது, பகை சிலுவையில மாறிற்று. ஆமா, பகை சிலுவையில மாறிற்று. அந்த பகை மாறின போதே ஆசீர்வாதம் உள்ள வந்துருச்சு. ஆமா, ரட்சிப்பு வந்த போதே, மீட்பு வந்த போதே, பாவ மன்னிப்பு வந்த போதே ஆசீர்வாதம் உள்ள வந்துருச்சு. ஆமா, இதை நம்ப மறுக்கிறது நம்முடைய சிந்தை. ஏன்னா அந்த படகுக்குள்ள இருந்து காற்றை பார்த்தவர்கள், சூழ்நிலையை பார்த்தவர்கள், இயேசு வந்த பிறகு கூட அந்த அதிகாரத்துல 14 வாசிக்கிறோம், அவர்கள் இது ஆவியோ, இது யாரு ஆவியா இருக்குமோ, ஏதாவது இதா இருக்குமோ அதா இருக்குமோ என்று சொல்லி பயந்து என்ன செய்தாங்களாம்? அலறினாங்களாம், கத்துனாங்களாம். அவங்களுக்கு பயம். ஆண்டவர் சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், பயப்படாதுங்க, நான் தான் சொல்றாரு. நான் தான். ஒருவேளை எதை பார்த்து பயப்படுறீங்க? அன்னைக்கு யோபு ஒருவேளை பயப்படவே இல்லைன்னு சொல்லவே முடியாது, அவன் புலம்பவே இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லாம் செய்து யோபுவோடு இயேசு கூடவே இருந்து தேவன் பேசிக்கொண்டே இருந்தா. நீ கூட நம்மோடு தேவன் பேசுகிறாரே, நீங்க என் பார்வைக்கு அருமையானபடினால நீங்க கனம் பெற்றவர்கள், நான் உங்களை நேசிக்கிறேன், சிநேகிக்கிறேன்னு சொல்றாரு. அதே அதிகாரத்துல 19 சொல்லுகிறார். 43:19 வாசிக்கும் போது வாசிங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். புதிய காரியத்தை செய்கிறாரா? இங்க பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்திற்காக தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறதுனால் காட்டு மிருகங்களும் இவைகளெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டாரு. நான் இதோ புதிய காரியங்களை செய்கிறேன். புதிய காரியங்களை செய்தது அந்த காலம், நம்மளையே புதிதாக்கினது இந்த காலம். ஆமா, அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் காரியங்கள் புதிதா மாறாது, நம்மளே புதிதாய் மாறிடுவோம். ஆமா, சொல்லுங்க. ஆமா, அங்கே சாபம் வேலை செய்யாத ஒரு நபராய் நம்ம மாறிடுவோம். ஆமேன்னு சொல்றீங்களா? ஆமா, தரித்திரம் நம்ம கிட்ட வர முடியாத நபராய் நம்ம மாறிடுவோம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை அழகா எழுதுறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட அப்ப பணம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவரே கூடை இது அவங்க கூடை முடைந்து அதை செய்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றாரு பிலிப்பியர்ல எழுதும் போது, என் தேவன் உங்கள் குறைகள் எல்லாம், ஒரு அலையிலேயே சொல்லுங்க, பியூட்டிஃபுல் வேர்ட். அவரே ஒண்ணு பெரிய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ஒண்ணு வச்சிட்டு இல்ல, எப்படி புதிதாகிறது, எப்படி அற்புதமாய் மாறுகிறது. நீங்க பேசணும் தேவ ஜனமே. அல்லேலூயா. நீங்க பேசணும். தேவன் எனக்கு செய்யாம யாருக்கு செய்வார்? நீங்க சொல்லணும், எனக்கு தான் ஃபர்ஸ்ட் செய்வார். ஆமென், ஆமென். எல்லாரும் சும்மா இருக்கிறது மாதிரி நம்மளும் சும்மா இருக்குது. அந்த பொசிஷனை எடுத்துக்கணும். எனக்கு செய்யாம யாருக்கு செய்வார் தேவன்? அவன் சொல்றான், என் தேவன், பிலிப்பியர் 4:19 நினைக்க வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, தம்முடைய ஐஸ்வர்யம் அவர்கிட்ட என்ன இருக்கு? நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இயேசு கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆமா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவே இல்லை. உங்கள் குறைவு, இந்த மாதத்துல எதெல்லாம் குறைவோ, எதெல்லாம் தேவையோ, பண தேவைதான் எனக்கு பிரதானமா இருக்குதா, இயேசு தான் தர முடியும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, உங்கள் குறைவே எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்தா
இயேசுக்குள்ள இருந்தா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிஷ்யா இருக்கிறான். பழையன எல்லாம், தரித்திரம் எல்லாம், வியாதி எல்லாம், குறைவு எல்லாம், பயம் எல்லாம், பாரம் எல்லாம், துக்கம் எல்லாம், அவமானம் எல்லாம், நிந்தை எல்லாம் ஒழிந்து போகும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு ஆளை வச்சு அவனை புதிதாய் மாற்றி என்ன தராராம்? குறைவுகளை எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையில, எல்லாரும் சொல்லுங்க மகிமையில, ஒரு அலையிலே சொல்லுங்க மகிமையில, தரித்திரத்துல அல்ல, தரித்திரத்துல அல்ல, மகிமையில, ஒரு அலையிலே சொல்லுங்க நிறைவாக்குவார். அல்லேலூயா. நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா. குறை என்பது இயேசுவிடத்துல இல்ல. நீங்க இயேசுவோடு இருந்தா குறையோடு இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு குறைகளை நிறைவாய் மாற்றுகிறவர். இயேசு ஒரு இடத்துக்கு வந்துட்டாருன்னா அங்க குறை இருக்க முடியாது. ஆமென். அதை நம்ம பேசணும், நம்ம பேசணும், நம்ம பேசணும், விசுவாசத்தோடு பேசணும். இந்த மாதத்தில் ஆகலாம், ஆண்டவரே நீங்க என்ன புது சிருஷ்டியா மாத்தி வச்சிருக்கிறீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க இது நஷ்டம், இது கஷ்டம்னு. அது இஷ்டம்னு விட்டுறக்கூடாது. ஆமென் ஆமென். நஷ்டமும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது, இஷ்டமும் கிடையாது. என் இயேசு ஒன்று டிசைட் பண்ணி வச்சிட்டார். என்ன தெரியுமா? என்னை ஆசீர்வதிக்க. ஆமென். என்னை ஆசீர்வதிக்க. அவர் ஒரே ஒரு ஆசை தான். நீங்க இந்த வசனம் சொல்லுகிறது நம்ம இப்போ வாசித்தோமே. அவன் சொல்றானே, யோபு பேசுறானே, என்ன சொல்றான்? அவர் யாரு? அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அந்த அவர் பார்த்து சொல்றாரு, நீ என் பார்வைக்கு. ஒரு நபர் பேசுறான், நான் அவரை பார்க்கிறேன், அவர் தான் என் வாழ்க்கையில, அந்த இயேசு தான், அந்த தேவன் தான் என் வாழ்க்கையில எல்லாத்தையும் மாற்ற வல்லவர் அப்படின்னு அவன் பேசுறான். ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றான், என் தேவன், என் தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால உங்கள் குறையெல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுலுக்கு குறையே இல்லையா? இல்லைன்னு பேசினது தான் அவன் ஆசீர்வாதம். ஆமாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. அவன் சொல்றான், உங்களுக்கெல்லாம் குறையா? என்ன குறை? என்ன வேணும்னு கேட்டால் இன்னைக்கு வரைக்கும் எழுதுறதுக்கு நம்ம கிட்ட நிறைய லிஸ்ட் இருக்கு. ஆமாம் இதெல்லாம் தேவை, அதுதான் குறை. அவன் சொல்றான், உங்களுக்கெல்லாம் குறை இருக்கு, எனக்கெல்லாம் குறையே இல்லை. குறைவுகளை நிறைவாக்குகிற கிறிஸ்துவுக்குள்ளாக நான் இருக்கிறேன். அவரோடு வாழ்கிறேன், அவரோடு நடக்கிறேன், அவரோடு பேசுறேன். ஆனாலும் குறைவு என்பது எனக்கு இல்லை. பாம்பு என்னை கடிச்சாலும் அதுதான் சாவும், எனக்கு ஒன்றும் ஆகாது. ஆமென். சத்ரு என்னை பிடிச்சிட்டு போனாலும் தொட முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தைரியம், அந்த விசுவாசம் எப்ப தெரியுமா வரும்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா மாத்திடுறாரா, அதுதான் மிகப்பெரிய அற்புதம். நான் கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிறேன். அந்த பழைய ஏற்பாட்டு கால ஒரு மனுஷனே ஆண்டவரை குறித்து பேசி, ஆண்டவர் இடத்துல அவன் பேசிட்டானா, நீங்க பேசிட்டீங்கன்னா ஆண்டவரால் சும்மா இருக்கவே முடியாது. என் தேவன் எனக்கு தருவார்னு மட்டும் நீங்க சொல்லி பாருங்க, அவர் சும்மா இருக்கவே மாட்டாரு. எப்படி ஆகிலும் தந்துடுவார். அல்லேலூயா. எப்படி ஆகிலும் தந்துடுவார். ஆமென். அல்லேலூயா. அவர் இப்படிதான் தருவார்லாம் சொல்லிட்டு தர மாட்டார். எனக்கு தருவார் நீங்க சொல்லி பாருங்க, அவர் தருவார். அல்லேலூயா. அவன் பேசின போது ஆண்டவர் என்ன டிசைட் பண்ணார் தெரியுமா? அவனுக்கு கொஞ்சம் கொடுக்க கூடாது, அவனுக்கு இருந்ததை விட 2 மடங்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்போ இங்க இயேசு என்ன டிசைட் பண்ணார் தெரியுமா? கேட்டு வாங்குற நிலையில அவங்க இருக்கக்கூடாது, அவர்களையே அற்புதமாய் மாற்றணும்னு நினைச்சார். ஆமென். அல்லேலூயா. பரலோகத்துக்கும் நமக்கும் தொடர்பை ஏற்படுத்தினார். எங்கிருந்து வருது ஆசீர்வாதம்? யாக்கோபு எழுதும்போது 1:17 இப்படியே சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும், நன்மையான எந்த ஈவும், பூர்ணமான எந்த வரமும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதத்துல ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அது எங்கிருந்து வரணும்? நன்மையான எந்த ஈவும், பூர்ணமான எந்த வரமும். ஏன்னா யோபு 42 நீங்க படிச்சீங்கன்னா 2வது வசனத்துல யோபு சொல்றான், தேவரீர் சகலத்தையும் நீ செய்ய வல்லவர். அப்படியே போயிட்டான், ஆண்டவருக்குள்ள போயிட்டான். ஆண்டவரே, இந்த நான் இழந்தது, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டது, என்னுடைய நஷ்டம்,
பிள்ளைகள் எல்லாம் செத்து போனாங்க, என் சரீரம் இப்போ ஒண்ணுமே இல்லை, அருவருப்பா இருக்கு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவர் உமக்கு. பேசிட்டான். ஃபர்ஸ்ட் பேசுறான், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைச்சது நான் நினைச்சது இல்லை ஆண்டவரை டிக்ளேர் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் எனக்கு ஒழுங்கா நினைக்கவே தெரியாது, ரிக்வெஸ்ட் பண்ணுவேன் தெரியாது. நீ ஒரு பெரிய கடையில கொண்டு போய் விட்டுட்ட, ஏதாவது வேணுமா டக்குன்னு சொல்லு, 5 நிமிஷத்துலாம் ஐயோ கை காலெல்லாம் ஓடலை, என்ன வாங்குறதுன்னு தெரியல. கடைசியில பார்த்தா பெஸ்ட் 1000 இருந்திருக்கும், நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கொஞ்சம் தான், அதுக்கே நமக்கு எல்லாம் தெரியும் மாதிரி. ஒண்ணுமே தெரியாது, அந்த கடை தெரியாது, உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, எதெல்லாம் விலையேற பெற்றுன்னு தெரியாது. ஆனா ஆசை மட்டும் இருக்கும். எதையோ ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டு, ஐயோ அப்படியா எனக்கு ஆண்டவர் இதை தந்தார்னா, எங்க வாங்கின, இயேசுதான் தந்தார், எனக்கு தெரியாம போச்சேன்னு சொல்ற மாதிரி. அவரிடத்துல எல்லாம் உண்டு. அவன் பெற்றுக்கொண்டதின் அடிப்படை என்ன தெரியுமா? தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைச்சது. நம்ம நினைச்சுக்கிறோமா அவர் நம்மளை அடிக்க நினைக்கிறாரு, நம்மளை பழிவாங்க நினைக்கிறாரு, நம்மளை நடுத்தருல விட்டுறணும்னு நினைக்கிறாரு, நம்மளை தண்டிக்க நினைக்கிறாரு நினைக்கிறீங்களா? நம்ம நினைச்சதை விட நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார். நம்ம நினைச்சதை விட நம்மளை உயர்த்தணும்னு நினைக்கிறார், நம்ம நினைச்சதை விட நம்மளை கனப்படுத்தணும்னு நினைக்கிறார். நம்மளுடைய நினைவுகளை விட அவருடைய நினைவுகள் பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றான், தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை யாருக்கு தெரியணும்? முதல்ல எனக்கு தெரியணும். முதல்ல எனக்கு தெரியும், நான் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர். நான் டெய்லி டிக்ளேர் பண்ணுவேன், ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர், ஆண்டவரே என் சபை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென். விசுவாச குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, கூட இருக்கிற எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆண்டவரே நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இன்னும் விசுவாசிப்பேன். ஆமென். நம்ம முதல்ல விசுவாசிக்கணும் தேவஜனமே. இந்த மாதத்துல தேவன் எனக்கு என்னாலேயே ஆராய்ந்து பார்க்க முடியாத, எண்ண முடியாத பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க இதை விசுவாசிங்க, நீங்க அறிக்கை பண்ணுங்க. அதுக்கு நமக்கு ஒண்ணுதான் வேணும், கிறிஸ்துக்குள்ளாக இருக்கணும், உலகத்துக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமென். கிறிஸ்துக்குள்ளாக இருந்து, கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய் இருந்து, கிறிஸ்துவை போல பேசி, கிறிஸ்துவை போல நடந்து, கிறிஸ்துவை போல செயல்பட்டு, கிறிஸ்துவை போல எல்லாவற்றிலும் அப்படி இருந்து மட்டும் பாருங்க, உங்க வாழ்க்கையில இந்த புது சிருஷ்டியாய் நம்மை மாற்றி ரட்சிப்பு, நம்ம புது சிருஷ்டியா மாத்திட்டாருன்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்பு. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார். அந்த ரட்சிப்பு, அந்த மீட்பு, அந்த அபிஷேகம் நம்மளால செய்ய முடியாதது. ஆண்டவர் சொன்னாரு, ஒரு மலையை பார்க்கறியா? ஆண்டவர் சொன்னாரு, ஒரு மலையை பார்க்கறியா, அதை பெயர்ந்து சமுத்திரத்துல விழுன்னு நீ சொன்னா விழும். ஆமா சொல்லுங்க, ஆமா. நம்ம என்ன செய்யறதுல, மலையை பார்த்தோன்னே மலை போய் விழுமா? பைபிள்ல போட்டிருக்க, பைபிள்ல போட்டிருக்கோம், அப்படி நடந்துருமா? ஒரு சிறு பிள்ளை இருந்தானா, அவங்க வீடு ஒரு மலை அடிவாரத்தில் இருந்ததான். அந்த சிறுவன் அந்த மலையில ஏறுறதுக்கு ஒரு நாளும் முயற்சிப்பானா, அவனால ஏறவே முடியாது. பல நாள் முயற்சித்து கொண்டே இருந்தான். பல வீடுகள் சுற்றி வந்துருச்சான். அவனுடைய வீடு ரொம்ப சின்ன வீடு. அப்போ அவங்க இருந்த நபர்கள் எல்லாம், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு சொல்லும்போது, இந்த மலையை எடுத்துக்கோங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஏன்னா அந்த மலையை ஏற முடியாத மிகப்பெரிய மலை. அந்த பையன் சொன்னான், டெய்லி சொல்லுவானா, மலையே இந்த இடத்துல இருந்து போயிரு, எங்களுக்கு இங்க வீடு கட்டணும். யார்கிட்ட பேசினானா? மலை கிட்ட பேசிட்டே இருந்தானா. டெய்லி பேசுவானா, மலையே இந்த இடத்துல இருந்து நீ போயிரு, எங்களுக்கு என்ன வேணும்? வீடு கட்ட இடம் வேணும். நாங்க சின்ன வீட்டில் இருக்கோம். பேசிக்கொண்டே இருந்தானா. ஒரு நாள் திடீர்னு பார்த்தா அந்த மலையை காணோம். எங்க போச்சு மலை? எங்க போச்சு? ஒரு நிலநடுக்கம் வந்தபோது அந்த மலை வரைக்கும் அப்படியே எல்லாம் போயிருச்சான். இந்த சிறுவனுடைய வீடு தவிர அங்க வேற எதுவுமே இல்லை. ஒருவேளை இது கதை போல இருக்கலாம். நீங்க பேசிதான் பாருங்களேன்.
அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. ஆமென். நீங்க பேசி பாருங்களேன், இந்த பிரச்சனை மாறும், என்னை விட்டு மாறும், இந்த சூழ்நிலை மாறும், ஏன்னா கிறிஸ்துக்குள்ள நான் இருக்கிறேன். ஏன் சொன்னார், மலையை போல பிரச்சனையை ஏன் பார்க்குற, உன் வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நீ யூஸ் பண்ண தேவஜனமே. யோபு பேசினான். ஃபர்ஸ்ட் அவன் பேசினபடினால தேவன், அவன் பேசினது தேவனுக்கு பிடித்திருந்துச்சு. ஒரு அலையிலே சொல்லுங்க, என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்க யாரும் பேசல. அப்போ பேசுகிறது கூட தேவனுக்கு பிரியமாய் பேசணும். பேசுங்க, இந்த மாதம் பேசுங்க, வாக்கு தத்தத்தை பேசுங்க, அற்புதத்தை பேசுங்க, அடையாளங்களை பேசுங்க, பெற்றுக்கொள்ளுவோன்னு பேசுங்க, உயர்த்தப்படுவோன்னு பேசுங்க, தேவன் எங்க கூட தான் இருக்கிறார்னு பேசுங்க, நானே ஒரு அற்புதம்னு பேசுங்க, என் வாழ்க்கையே அற்புதம்னு பேசுங்க. நடக்கும். ஆமென். நடக்கும். அவன் பேசினான். எந்த இடத்துல அந்த மாற்றம் வந்தது, எந்த சூழ்நிலையில வந்ததுன்னு பார்த்தா, தேவனும் யோபுவும் இருந்த இடத்துல அற்புதம் நடந்தது. ஆமென். அல்லேலூயா. சிநேகிதர்கள் இருந்தாங்க, குடும்பம் இருந்தது, உறவுகள் இருந்து, எல்லாம் இருந்த இடத்துல அற்புதம் இல்லை. யோபுவும் தேவனும் இருந்த இடத்துல அற்புதம் நடந்தது. யோபுடைய வாழ்க்கையில 2 மடங்கு ஆசீர்வாதத்தை யோபு பெற்றுக்கொண்டான். அது மட்டும் இல்ல, அவன் இழந்த எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொண்டான், பிள்ளைகளையும் பெற்றுக்கொண்டான். ஆமென். பிள்ளைகளையும் பெற்றுக்கொண்டான். ஆயுஸ் நாட்கள், தீர்க்காயுசை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கும் வேதம் சொல்லுகிறது, உங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல உங்களை புதிதாக்கினதன் ஒரே நோக்கம், ஒருவேளை இந்த வழி கொடுங்காண்டவரை, அதை கொடுங்காண்டவரை, அதெல்லாம் விட்டுட்டு நீர் செய்ய நினைக்கிறது. யோபுடைய வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்ய நினைத்தது தேவன். ஆமென். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. அவன் ஒருவேளை அந்த உபத்திரவப்பட்ட நாட்கள் அல்லது வருடங்கள் எவ்வளவு காலம்னு நமக்கு தெரியல. யோபு, நான் இப்படி யோசிக்கிறேன், யோபு அவனே உழைத்து, அவனே சம்பாதித்து, அவனே சேர்த்து வைத்து இருந்த சொத்துக்கள் அவன் உபத்திரவப்பட்ட இந்த காலத்துல, அந்த குறுகின காலத்துல அல்லது குறுகின வருடத்துல 2 மடங்காய் மாறிடுச்சு. ஒரு அலையிலே சொல்லுறீங்களா? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதித்தது, இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்தது, இவ்வளவு பிரயாசப்பட்டது, இவ்வளவு முயற்சி பண்ணும் இழந்து கொண்டே இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க உழைக்கவே முடியாத சூழ்நிலையில இருந்தாலும் உங்களை உயர்த்துகிற தேவன் அதை பல மடங்காய் திரும்ப தருவார். அல்லேலூயா. அவர் எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். விசுவாசிங்க, செய்து முடிப்பார். ஆமென். நம்ம எல்லா கண்களை மூடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காலை வேளையில நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்க ஒவ்வொருவருக்கும் செய்கிறக்காய் நன்றி ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ செய்கிறக்காய் நன்றி சொல்கிறோம். தேவரீர் அற்புதங்களாய், அதிசயங்களாய், புதிதாக்கப்பட்டவர்களாய், கிறிஸ்துக்குள்ளாய், ஜெய கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழ்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீரார். இந்த புதிய மாதம் பெரிய ஆசீர்வாதமான மாதமாய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். என் மீதியான வேலை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தி சாட்சிகளாய் நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.